ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். மை சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம தெருவுக்கு ஒரு குட்டீஸ் வந்து விருந்தாளியாக வர போகிறாங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து கோலம் போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், நம்ம அக்காவோட பொண்ணுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு. ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் அழைச்சிட்டு வராங்க. குட்டி பாப்பா நம்மளும் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். எங்கள் பாப்பா தான் கோலம் போடுறாங்க, அண்ணி தான் கலர் அடிக்கிறாங்க. அண்ணி பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தான் கலர் அடிச்சிட்ருக்காங்க. என்ன கோலம்னு பாருங்கள், ஒரு க்யூட்டாக ஒரு வந்து குழந்த தூங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் தான். அதை பார்த்து தான் எங்கள் பாப்பா தான் வந்து வரைகிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரைகிறாங்க. வீட்டுக்காரங்க யாரும் இன்னும் வீட்டில் இல்லை. நாங்களே தான் கோலம் வரைஞ்சி வரேன்னு தெரிஞ்சதுனால சரின்ட்டு நாங்களே கோலம் வரைஞ்சி கலர் அடித்து வைக்கோம். அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி செய்கிறோம். நான் எதுவுமே செய்யலை, சும்மா ஒரே ஒரு பூவுக்கு மட்டும்தான் கலர் அடித்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களை விட சந்தீப் தான் வந்து இந்தமாரி கோலம் போட்டு கலர் அடிக்க ரொம்ப லைக் பண்ணுவான். பாருங்கள், அவன் எப்படி கலர் அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக கலர் அடிப்பான். எப்பயுமே அந்த அக்கா இருக்கிறதுலையும் காலையிலே கோலம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா சந்தீப் தான் போய் கலர் அடித்து கொடுப்பான். பொங்கல் டைம்லாம் வந்து அவன் தான் அக்காவுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணினது. ட்ராயிங் எப்படி இருக்குது பாருங்கள், HSL ட்ராயிங் மாதிரியே இருக்குது. ஆனால் கோலம் மாவால் தான் போட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து கோலம் வந்து செம்ம சூப்பராக போடுவாங்க. எதை பார்க்குறாங்களோ அதை அப்படியே வரைவாங்க. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது. ஏதோ கோலங்கிற பேருக்கு ஏதோ கோலத்தை போட்டு வைப்போம். ஃபினிஷ் ஆனதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது குழந்த அப்படின்னு சொல்லிட்டு. குழந்த பேர் வந்து சஷ்டிகா அதை தான் போட்டிருக்காங்க. வெல்கம் டு சஷ்டிகா அப்படின்னு சொல்லி. தேவரன்னு சொல்லிவிட்டு எத்தனை மணி 5 மணிலேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 7:30க்கு தான் வந்தாங்க. பாருங்கள், வந்துட்டாங்க, குழந்தைய அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். எப்படி குழந்த இருக்குன்னு, குழந்த குட்டியாக இருக்குதா கொஞ்சம் பெருசாக இருக்குதா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இவ தான் பார்ப்பாங்க. நம்ம பாப்பா வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. குழந்த பிறந்து இப்போ தான் அழைச்சிட்டு வராங்க. அக்காவும் ஹாஸ்பிட்டல் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி போய் ஒரு 11 நாள் சென்று இன்றைக்கி தான் வராங்க. பாருங்கள், ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. குழந்த அழகாக இருக்குது, உள்ளே தூங்குகிற குழந்த அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. மகேஷுக்கும் பாப்பாவுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த கோலத்தை பார்த்ததும். ஆர்த்தி எடுக்கிறாங்க. குழந்தைய குழந்த பிறந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தால் இப்படி தான் ஆர்த்தி எடுப்பாங்க. ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழித்து அப்புறம்தான் பாப்பாவையும் குழந்தையும் உள்ளே அழைச்சிட்டு போவாங்க. பாப்பாவுக்கு வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்த பிறந்திருக்கு. அதனால தான் லேட் ஆகிடுச்சி. ஃபஸ்ட்டு அட்மிட் ஆகிட்டாங்க. அட்மிட் ஆகி ஒரு 3 நாள் கழித்து தான் வந்து சிசேரியன் பண்ணி தான் குழந்த எடுத்தாங்க. அதனால் 11 நாள் வச்சுட்டு அப்புறம் தான் அனுப்புவாங்க வீட்டுக்கு. நாங்கள் வந்து குட்டி சஷ்டிகாவை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். போய் தூக்கி சதனாய் கொஞ்சி விளையாண்டு அப்புறம் தான் விட்டோமே பாப்பாவை. குட்டியோண்டு அழகாக இருந்தாங்க, க்யூட்டாக. நார்மல் டெலிவரினால் பரவாயில்ல, அந்த ஒரு டைம் தாங்க வலிக்கும். ஆனால் சிசேரியன் பண்ணால் நம்ம லைஃப் ஃபுல்லாக அந்த வலியை நம்ம தாங்கணும். முடிஞ்ச அளவு வந்து நார்மல் டெலிவரிக்கு தாங்க ட்ரை பண்ணணும். ஆப்ரேஷனுங்கிறதே பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நாங்களாம் ஆப்ரேஷன் பண்ணி தான் இப்போ வந்து ஒரு சுத்தமாக ஒன்றுமே முடியல. ஏதோ பேருக்குன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாப்பா குழந்தைய பார்த்து கொஞ்சாச்சிங்க. நம்ம இன்னும் குழந்தைக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கல. நம்ம வாங்க போகக்குள்ளே நாங்கள் வீடியோ எடுத்து அவங்களுக்கு போடுறோம். அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. மணி 8 ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு கல்யாணத்துக்கு போகணும். தங்கச்சியும் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டா. நாங்கள் காலையில் வந்து எங்கள் சித்தப்பா வீட்டு கல்யாணத்துக்கு தான் போனோம். காலையில் கிளம்பிட்டாங்க. நாங்கள் கிளம்பி பார்த்திங்கன்னா மணி ஒரு 6 மணி ஆகிருக்கும். 6 மணிக்கு போக பனி வந்து இருக்கிறது அதிகமாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் கூட குறையவே கிடையாது. செம்ம பனிங்க. நாங்கள் மப்ளரும் கட்டாமே போயிட்டோம். நானும் என் தங்கச்சி தாங்க கல்யாணத்துக்கு கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டே அண்ணா அண்ணிலாம் வந்து அவங்க கற்கல்லே போயிட்டாங்க. சரி, நம்ம கொஞ்சம் லேட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக தாங்க கிளம்பி போனோம். பனி பெய்யணும். அப்படி இருந்தும் பாருங்கள், நாங்கள் போக முன்னால் யார் வராங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு வந்து பனி வந்து அதிகமாக இருந்துச்சு.
நம்ம அம்மாலாம் வந்திருப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். லேட்டாக போனாலே பாருங்கள் உங்களுக்கே தெரியும், பார்க்குறதுக்கு பனி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எதுத்தால யார் போகிறாங்க வராங்க தெரியாத அளவுக்கு வந்து பனி பெஞ்சிட்ருக்கு. போக போக இந்த வயல்வெளி இதெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல தான் அதிக பனியாகவே தெரியுது. வீடு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல பனி அவ்வளோவா தெரியல. இங்கே பாருங்கள், போக போக அப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே பனி வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்கிற மாதிரியே இருந்ததுங்க, சொட்டு சொட்டு சொட்டாக. ஒரு இடம் பார்த்திங்கன்னா பனி அதிகமாக இருக்குது, ஒரு இடம் பார்த்திங்கன்னா பனியே இல்லாத மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு. தை பிறந்தாலே நெல் நட்டுறதெல்லாம் அறுவடை செஞ்சுருவாங்க. தையிலே அறுவடைலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் வெறும் காடாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு ஏதாவது பயிர் வகைகள் வந்து விதைப்பாங்க. நம்மளும் சித்தப்பா வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டோங்க. என் தங்கச்சி வீடியோக்காக நம்ம வர வழியில் ஒரு மண்டபத்துக்கு வா நம்ம போய் வீடியோ எடுத்து போட்டு விடும் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு, தெரியாத ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. எப்படி பாருங்கள், எந்த ஒரு இது இல்லாமல் எப்படி போகிறா பாருங்கள். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு போகிறா. திருவிழா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் கேட்டேன், எங்கடி வந்திருக்கேன்னா கல்யாணத்துக்கு. யார் வீட்டு கல்யாணத்துக்குன்னா தெரியல, எதுக்கு வந்தேன்னா சாப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறாங்க. பேசிட்டு சரி நம்ம போய் மண்டபத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உள்ளெல்லாம் போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு நிஜமாலுமே இது யார் வீட்டு கல்யாணம் எதுங்கிறது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. 2 பேருமே நல்ல ஒரு ஜோடி பொருத்தம்னு சொல்லலாம். 2 பேருக்குமே அழகாக இருந்துச்சு, ஜோடி பொருத்தம் நல்லா இருந்துச்சுங்க. பாருங்கள், வில்லேஜ்லாம் வந்து சீர்வரிசை இப்படி தான் செய்வாங்க. அண்டா குண்டா கோவலை பாத்திரம் எல்லாமே பாருங்கள் இதை விட அதிகமாகவும் செய்வாங்க. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து சீர் செய்வாங்க. எல்லாத்தையும் அவள் வந்து வீடியோ எடுக்கிறான். பாட்டு கச்சேரிலாம் நைட்டு வச்சுருந்துருக்காங்க போல். நல்லா பெரிய மண்டபம் தான், சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் எங்கள் சித்துவா வீட்டு கல்யாணத்தில் வீடியோவே எடுக்கலை. சரி எங்கேயாவது எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவள் கூட்டான்ட்டு வந்தோம். சும்மா போய் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு நாங்கள் திரும்ப கீழே இறங்கி வந்துட்டோங்க. இப்போல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா புது மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாப்பாடு பந்தி பரிமாறுற மாரி கட்டுறாங்க. மேலே தான் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ நிறையா மண்டபத்தில் அப்படி தான் இருக்குது. கீழே வந்து சாப்பாடு, மேலே வந்து ஃபங்க்ஷன், இந்த மாதிரி தான் கட்டுறாங்க மண்டபம்லாம். பாருங்கள், அடுத்து மர ஜாமான், பீரோ, கட்டில் எல்லா சீர்வரிசையும் வச்சுருந்தாங்க. நல்லா கிராண்டாக தாங்க நடந்தது கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. வீடியோவுக்காக போயிருந்தாலும் ஒரே பயமாக இருந்துச்சுங்க. பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடான்னு யாராவது கேட்டுவாங்களான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளில வந்து அவ்வளோ சிரிப்பு தாங்க முடியல எங்களுக்கு. வேற என்ன வச்சுருக்க கையில்? ஏது எந்த கல்யாணத்துக்கு வந்த? யார் கல்யாணத்துக்கு வந்த? எதுக்கு போனாங்க? சாப்பாடு ஒன்றும் அவ்வளோதான் இல்லை. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன். அந்த கல்யாணத்துக்கு சாப்பாடு ஒன்றும் நல்லா இல்லை. அதனால் அடுத்த மண்டபம் பார்த்தோம், பெரிய மண்டபமாக இருக்கான்னு. இங்கேயும் சாப்பாடு ஒன்றும் நல்லா இல்லை. என்ன தேங்காய்லாம் எடுத்துட்டு வந்துருக்காரு. மொய் எவ்வளோ வச்சா? மொய் நாயை வைக்கிறேன். இது வந்து சும்மா சிரிக்கிறதுக்காக தாங்க நாங்கள் எடுத்தோம். நான் கேட்க விளையாட்டுக்காக அப்படி சொல்லிட்டு இருந்தேன், வீடியோக்காக தான் அப்படி சொன்னால். நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க. வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு கரும்பு பாருங்க, இதுதான் சக்கராலைக்கு போகிற கரும்பு. வெட்டிட்டு வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு சரிவா கரும்பு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தாங்க கூட்டான்ட்டு போனோம். எடுத்துட்டோம். ஒரு கத்தியாக எடுன்னு சொன்னேன். அவள் இதே போதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கரும்பு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.